இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அநேகர் வருகிறார்கள். அந்த வசனத்தை 13வது வசனம் வாசிங்க பார்ப்போம். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அப்போ நல்லா கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மிக முக்கியமான அழைப்புக்காக அழைக்கிறார் அவங்கள. அவங்ககிட்ட சில பொறுப்புகளை கொடுக்க போகிறார். ஆனால் அவரிடத்தில் வந்தவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. குறிப்பாக அவரிடத்தில் வந்தவர்கள்னு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும்னு ஒரு ஆசை இருக்குது. அப்படி ஆசை இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷன், தரிசனம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தரிசனம் கர்த்தரது ஒன்று இருக்கு. அது ஒன்று நம்ம மேலே வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். அவர் நினைச்சதை விட பெரிய தரிசனத்தை கூட நம்ம நினைக்கலாம். அல்லது அவர் நமக்கு வச்சிருக்கிறத விட சின்னதாக கூட நம்ம யோசிக்கலாம். இப்போது சகோதரன் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் நல்லா பெருசாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கு இல்லையா? நாம் ரொம்ப சின்னதாக யோசிக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போகலை, நாம் ஆண்டவர்கிட்ட பாரபட்சம் இல்லை, எல்லாம் உண்மைதான். சில நேரங்களில் நாம் வச்சிருக்கிறத விட பெருசாக அவர் வச்சிருப்பாரு. சில நேரங்களில் அவர் ஒன்று தான் வச்சிருப்பாரு. இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனாலும் சவுலுக்கு இன்னும் ராஜாவாக இருக்கணும்னு என்ன இருக்குது? ஆசை இருக்குது. அவருக்கு அப்புறம் யார் வரணும்? யோனத்தான் வரணும். அவருடைய தாட் வேற மாதிரி இருக்குது. அது உலக பிரகாரமாக சரிதான். அவருடைய தாட் கரெக்ட் தான். ஆனால் தேவ திட்டம் வேறையாக இருக்கிறது. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுவார். அந்த அழைப்பு, அந்த தரிசனம் இருக்கும். அந்த தரிசனம் என்னங்கிறத பார்த்தா ஓடணும். சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் பெருசாக நினச்சி கர்த்தர் சித்தத்தை விட்டு வெளியே போயிடுவோம். அப்படியே அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு வெளியே போயிடுவோம். சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற திட்டத்தை ரொம்ப நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை நம்மளால முடியாது, ஆவாதுங்க அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தமக்கு ஒரு சித்தத்தை அல்லது தனக்கு ஒரு திட்டத்தை வச்சுட்டு தான் எல்லாரையுமே கூப்பிட்றார். அத்தனை பேரையும் அழைக்கும் போது கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆனால் வருகிறவர்களில் அந்த வசனம் என்ன சொல்லு திருப்பி? பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்போ இயேசு கிட்ட அநேகர் வந்தார்கள். வந்தவர்களில் தமக்கு சித்தமானவர்களை அழைத்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்த எல்லாருமே, அத்தனை பேருமே அந்த அப்போஸ்தலருடைய பட்டத்துக்கோ அந்த காரியத்திற்கோ அழைக்கப்படவில்லை. தம்மிடத்தில் வந்தவர்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? செலக்ட் பண்ணார். ஆனால் தேவ திட்டம் யார் மேல் இருக்கிறதுன்னு பார்க்கணும். தம்மிடத்தில் வந்த தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, நிறைய பேர் வந்திருந்தாலும் கூட தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ கர்த்தரிடத்தில் வந்தவர்களில் அவருக்கு சித்தம் யார் மேல இருக்குது, என்ன திட்டத்தில் இருக்குது, அதான் இம்பார்ட்டன்ட். வந்தவங்க எல்லாரும் அவர் திட்டத்தில் இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. எல்லார் மேலேயும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? லேவி கோத்திரம் என்பது வேறு பிரிக்கப்பட்ட கோத்திரம். அவர் பிரிக்கும் போதே என்ன சொல்றாரு? லேவி கோத்திரத்துக்கு எந்த பங்கையும் என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க, அவர்களுக்கு நானே சுதந்திரம். ஆனால் லேவி கோத்திரத்தில் ஆரோனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஆரோனுடைய வம்சத்தின் மேல, குடும்பத்தின் மேல திட்டம் இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. அதுல அவருக்கு நம்ம மேல ஒரு திட்டம் இருக்கு. நாம அந்த பர்டிகுலர் திட்டத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். விசேஷித்த அழைப்பு, இப்படி வச்சுக்கோங்களேன். விசேஷித்த அழைப்பு ஒன்று இருக்கும். அந்த விசேஷித்த அழைப்பை கர்த்தர் யாருக்கிட்ட கொடுக்குறாரு? அவர்கிட்ட நிறைய பேர் வராங்க. 5000 பேர் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அவர் 4வது அதிகாரம் மத்திய சுவிசேஷ மலை மேலே ஏறி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே தான் அவர் என்ன செய்யறாருன்னா, தமிழத்தில் வந்தவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறாரு? 12 பேர்களை அழைக்கிறார். அப்படிதானே இருக்குது? அப்படிதான் அவர் அழைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எல்லார் மேலையும் இந்த திட்டம் இருக்குதா? அவருடைய சித்தம் இருக்குதான்னா இல்ல, அப்படி இல்ல. வசனம் சொல்லுது, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழைத்து. அப்போ தமக்கு சித்தமானவர்கள் அப்படிங்கிறத கர்த்தர் என்ன கிரைட்டீரியால அப்படின்னும் போது எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். அப்படி உணர்த்தினதுக்கு ஆண்டவர் கொடுத்ததான சில வார்த்தைகளை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஆண்டவர் தம்மிடத்தில் வந்தவர்களில் சிலரை தெரிந்து கொண்டார்னு இருக்கு இல்லையா? சித்தமானவர்களை தெரிந்து கொண்டார்னு இருக்குல்ல? இப்போ நீங்க ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அல்லது ஆண்டவர் அழைக்கும் போது, இப்போ வந்தவங்கள உங்களுக்கு அழைப்பு இருக்கான்றதான் ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த அழைப்புக்குள்ள நம்ம வரோமா, அழைப்பு இருக்கால் இல்ல, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும் பொழுது இப்போ முதலாவதாக ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அதுல என்ன எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. வாசிங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு 100 வருஷமாக ஒரு அழைப்பு கொடுக்கிறார். 100 வருஷமா ஒரு அழைப்பு. இந்த அழைப்பு எப்பேற்பட்டதாக இருக்கிறதுனா, அடுத்த ஜெனரேஷன், இப்போ உலகம் அழிச்சிட்டு அடுத்த ஒரு ஜெனரேஷன் ஆரம்பிக்க போறார். அந்த ஜெனரேஷனுக்குரியவங்களை தான் இப்போ அழைக்கிறார். ஆண்டவருடைய நோவாவை கூப்பிட்டு ஆண்டவர் கூப்பிட சொன்னது எதுக்காகனா, அந்த பேழை ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இந்த பூமியில இறங்கி, அராரத்து மலையில இறங்கி பலுகி பெருகி நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்க போகுது. இன்னும் சொல்ல போனா அடுத்த யுகத்தை கொண்டு வர போகுது.
அப்படி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் இருக்கு. அந்த மாஸ்டர் பிளானுக்கு கர்த்தர் அழைக்கிறார். மாஸ்டர் பிளானுக்கு என்ன செய்றாரு? கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது வசனம் சொல்லுது 8 பேர் மாத்திரம் அப்படின்னு இருக்கு. அதுல அவங்க குடும்பம் அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. குடும்பத்திலேயே அழைப்புக்கு வராதவங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பசங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அந்த அழைப்புக்குள்ள வராமையே போயிருக்கலாம். பசங்க சொல்லிருக்கலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாம் வாலிப பசங்க, திருமணமான பசங்க, அவங்க நினைச்சிட்டா செஞ்சிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா தாவீதோடைய அழைப்பை அப்சலோம் புரிஞ்சு கொள்ளவே இல்லை இல்லையா? ஆரோனுடைய அழைப்பை நாதாப் அபியூ புரிஞ்சு கொள்ளவே இல்லை. சாமுவேல் அழைப்பை அவங்க பசங்க புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன். ஆனால் அந்த அழைப்பை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர். நோவா இன்னும் சொன்னா 7 பேர். நோவாவுடைய அழைப்பை புரிந்து கொண்டவர்கள் 7 பேர். ஏன்னா சில நேரத்தில் மனைவியும் அதை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். யோபுவோட அழைப்பை யார் புரிஞ்சு கொள்ளல? அவன் மனைவி புரிந்து கொள்ளவே இல்லை பாருங்களேன். அப்படியானால் மனைவியும் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இவனால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? இந்த 100 வருஷம் பிரசங்கத்துல, ஏன்னா 500வது வருஷத்துல தான் கர்த்தர் பேசுறாரு. ஸோ அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 500வது வயசுல கர்த்தர் பேசுறாரு. 600வது வருஷம் தான் ஜலப்பிரளயம் வருது. 7ஆம் அதிகாரத்துல இருக்கு 11வது வசனத்துல. அப்ப இந்த 100 வருஷம் கர்த்தர் பேசுறார், நோவாவை கொண்டு பேசுகிறார். ஒரு 7 பேரைத்தான் அவனால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஆதாயம் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அழைப்பு பூமியில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. அத்தனை பேருக்கும் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. இன்னும் நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்து, அப்போ இந்த 100 வருஷமா கர்த்தர் நீடிய பொறுமையா இருந்ததா பிரசங்கத்தை கொடுத்திருக்கிறார் நோவாவுக்கு. 100 வருஷமா நோவா பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருந்து பிரசங்கம் பண்றாரு. நீடிய பொறுமையோட காத்திருந்து வாசிங்க. கீழ்ப்படியாமல் போனவர்கள். என்ன கீழ்ப்படியாம போனாங்க? கீழ்ப்படியாம போறதுக்கு என்ன காரணம்? நோவாவுடைய காலத்துல இந்த 100 வருஷமா பிரசங்கம் பண்ண இந்த 7 பேரை தவிர மிச்சம் யாருமே கீழ்ப்படியவில்லை. என்ன கீழ்ப்படியவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய 24, 37, 38 சொல்லுது. நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். அப்ப இவங்க கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா புசிப்பு, குடிப்பு, பெண் கொடுத்து பெண் எடுத்தல். பெண் கொடுத்து பெண் எடுத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வாசிக்க முடியும் 6ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்துல தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தியோடு என்ன செஞ்சாங்க? சம்பந்தம் கலந்தார்கள். கல்யாணம் பண்றது தப்பு இல்ல. அவர் சொல்றாரு என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. அப்போ அவிசுவாசி விசுவாசியோடு கல்யாணம், புசித்து குடித்து, இவங்க எல்லாம் இதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. உலக பிரகமனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. எல்லாம் பெர்ஃபெக்ட். இங்க யாருமே 2 பொண்டாட்டிக்காரன்லாம் சொல்லவே இல்லை. யாருமே பயங்கரமா இருந்தா அப்படிலாம் சொல்லல. இவங்க அத்தனை பேரும் கீழ்ப்படியாமல் போனவர்கள். எதுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள்? உலகத்தின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். தேவனுடைய பிரமாணத்துக்கு, மகா பெரிய பிளானுக்கு கீழ்ப்படியாதவர்கள். இவங்களுக்கு அந்த தரிசனமே இல்லை. இவனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்? இங்க பெர்ஃபெக்ட், இங்க கரெக்டா கூட இருக்கலாம், சூப்பரா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லார மாதிரி தான் நானும் கேட்கிறேன், ஒன்றும் இல்லை. அப்போ கர்த்தர் அழைக்கிற அழைப்புல இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தினுடைய பிளான், விஷன், தரிசனம் இருக்கணும். அதுதான் கர்த்தர் அழைக்கிற அழைப்பு. முதலாவது கர்த்தர் அழைக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டத்துக்கு அந்த விஷனே ஓபன் ஆகல. கர்த்தர் எதுக்கு கூப்பிடுறாருனே தெரியல. யோசித்து பாருங்க. அந்த அராரத் மலையிலிருந்து இறங்கி வந்தோடனே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதுக்கு தான் கர்த்தர் அழைச்சார். அந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன? உங்களை காப்பாற்றுவதல்ல. நோவாவை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்திருக்கும்? கர்த்தர் நம்மளை காப்பாத்துறாரு, பேழைக்குள்ள வைக்கிறாரு. இப்போ இதே தான் நம்ம எல்லாருக்கும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? போஷிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, கர்த்தர் காப்பாத்துறாரு, பாவத்தில் இல்லாம பாத்துக்கிறாரு, ஆண்டவர் இந்த உபத்திரவத்துக்கு நடுவுலையும் வச்சுக்கிறாரு. இது மட்டும் அல்ல, இதுக்கு பின்னாடி உங்களை கொண்டு ஹெவன்லி பிளான் ஒன்று இருக்கு. அந்த பிளானுக்கு கீழ்ப்படிந்தவங்க தான் இதுல வர முடியும். அவருக்கு விட்ட வர வேண்டியவர்கள் அந்த பிளான் உடையவர்களா இருக்கணும். எந்த பிளான்? அதுக்கப்புறம் பலுகி பெருகி பூமியை நான் நிரப்புவேன். ஒரு நாள் ஆண்டவர் இதை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கம்பாரிசன் சொல்லி கொடுத்தாரு. ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ நோவா பேழையை எத்தனை வருஷம் ஆயத்தம் பண்ணாரு? எத்தனை வருஷம் ஆயத்தம் பண்ணாரு? 100 வருஷம் ஆயத்தம் பண்ணாரு. எத்தனை வருஷம் அந்த பேழை ஊழியம் பண்ணுச்சு? எத்தனை வருஷம் அந்த பேழை ஊழியம் பண்ணுச்சு? 1 வருஷம் தான் ஊழியம் பண்ணுச்சு. அப்போ 1 வருஷத்துக்கு ஆயத்தம் எத்தனை வருஷம்? 100 வருஷம். இந்த ரேஷியோவை உங்களால ஒத்துக்க முடியுமா? 1 வருஷம் ஊழியம் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ரெடி ஆகணும்? 100 வருஷம். சரி, இப்படி எடுத்துக்கங்க. மோசே எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு? எத்தனை வருஷம்? 40 வருஷம் மினிஸ்ட்ரி பண்ணாரு. எத்தனை வருஷம் ரெடி ஆனாரு? 40 வருஷம் ரெடி ஆனாரு. எகிப்தையும் சேர்த்துட்டா 80 வருஷம் ரெடி ஆனார். அப்ப 40 வருஷம் ஊழியத்துக்கு எத்தனை வருஷம் ரெடி ஆகணும்? 80 வருஷம் ரெடி ஆகணும். சரி, இப்படி வாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாரு?
3.5 வருஷம். எத்தனை வருஷம் ரெடி ஆனாரு? இந்த ரேஷியோ ஒத்துக்க முடியுமா உங்களால? 30 வருஷம் ரெடியாகி 3 வருஷம் ஊழியம், 80 வருஷம் ரெடியாகி 40 வருஷம் ஊழியம், 100 வருஷம் ரெடியாகி 1 வருஷம் ஊழியம். இதை உங்களால் ஒத்துக்க முடியுமா? இன்னைக்கு ஒத்துக்க முடியுமா? 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிச்சா தான் ஊழியம் பண்ணி, தான் பையன் ஊழியம் பண்ணி, தான் பேரன் ஊழியம் பண்ற வரைக்கும் அது செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறோம். ஒன்லி 3 இயர்ஸ் பைபிள் காலேஜ் முடிச்சாச்சுன்னா இல்லையா? ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 29 வயசு வரைக்கும் எனக்கு ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. எப்படி? ஒரு 11 வருஷம் 12 வருஷம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். 30 வயசுல நான் மினிஸ்ட்ரிக்கு வந்தேன். இந்த 30 வயசு மொத்தமே 12 வருஷம் தான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ 12 வருஷம் ஆனோட நான் என்ன எதிர்பார்க்குறேன்? முடிவு பரியந்தம் நிலைநிற்கணும்னு எதிர்பார்க்குறேன் இல்லையா? ரேஷியோ கம்மியாக இருக்கு பாருங்க, அவங்க ரேஷியோ இந்த ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இதை சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசும்போது இது நியாயமாப்படுதா உனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். 100 வருஷம் ஊழியம் பண்ணும்போது 1 வருஷம் தான் ஊழியம் பண்ணியிருக்கு, 100 வருஷம் ரெடியாகி 1 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கு பேழை. இது வந்து நியாயமான ஒரு ரேஷியோவா இருக்குதா அப்படின்னும் போது மாம்சத்தில் நியாயமா படவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அது 1 வருஷம் ஊழியம் பண்ணது நீ பார்க்கக்கூடாது, அந்த ஊழியத்தினுடைய எஃபெக்ட் அடுத்த 4000 வருஷம் இருக்கு. அது உள்ளிருந்து வந்தவங்க தான் இன்னைய வரைக்கும் பல்லுகி பெருகி பூமியில் இருக்கிறாங்க. 40 வருஷம் தான் ஊழியம் பண்ணாரு மோசே, 80 வருஷம் ரெடி ஆனாரு. ஆனா அவர் பண்ண அந்த நியாயப்பிரமாணம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு போனாரு, அடுத்த 2000 வருஷத்துக்கு பூமியில இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் பண்ணாரு, 30 வருஷம் ரெடி ஆனாரு. ஆனா அடுத்த 2000 வருஷம் பாவ மன்னிப்பு இன்னும் பூமியில இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்க எவ்வளவு ஊழியம் பண்றீங்கிறது முக்கியம் இல்ல, உங்க ஊழியம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை நீங்க போன பிறகு ஏற்படுத்துது, அந்த விஷன் இருக்கணும், பின்னாடி இருக்கணும் அந்த விஷன். யோசிச்சு பாருங்க, எங்கேயோ எபேசு சிறையில ஒரு லெட்டர் எழுதுறாரு, எபேசுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, எபேசியருக்குன்னு எழுதுறாரு. பவுலுக்கு தெரியுமா இதை நான் எழுத போறது எபேசியருக்கு? அவ்வளவுதான் அவன் நினைச்சிருப்பாரா? இல்ல, அவரே சொல்றாரு, இதை வாசித்து மற்ற சபைகளிலும் வாசிங்கன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அன்னைக்கு ஒரு 2 வருஷம் நான் ஜெயிலுக்குள்ள இருந்து லெட்டர் எழுதினேன், 2000 வருஷமா எத்தனையோ பேரை ஜெயில இருந்து அது விடுதலை ஆக்கிக்கிட்டு இருக்குது, எத்தனையோ பேரை ஆவிக்குரிய விதத்தில் அது விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என் ஊழியம் நான் இப்ப என்ன பண்றேங்கல்ல, ஃபியூச்சர் விஷன். ஃபியூச்சர் விஷன்னா ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு. இப்பவும் சொல்றேன், இந்த பூமியில நீங்க பண்ண போற இந்த இது எல்லாமே ஆயத்தம் மட்டுமே. இது எல்லாமே நீங்க ரெடி ஆவறீங்க. எதுக்கு தெரியுமா? நித்தியத்தில் நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பாடு அனுபவிச்சாரு 3.5 வருஷம், கடைசியா ஒரு 3 நாள் பாடு அனுபவிச்சாரு. யோசித்து பாருங்க, அந்த ஒரு பாடு எத்தனை ஆயிரம் வருஷம் பாவியை மீட்குது, எத்தனை ஆயிரம் பேர் விழுந்தவங்களை திருப்பி கொண்டு வருது, எத்தனை ஆயிரம் பேர் பின்மாற்றம் அடைஞ்சவங்களை கொண்டு வருது, இன்னும் எத்தனை லட்சம் பேரை கொண்டு வர போகுது. அதுதான் ஒரு விஷன், அதுதான் தரிசனத்தினுடையதான உங்க ஊழியத்தினுடைய தரிசனமாக இருக்கணும். எங்கிட்ட கர்த்தர் ஏன் அழைக்கிறார் தெரியுமா? நோவாவுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, இது அல்ல, இது 1 வருஷம் தான், அதுக்கு பிறகு பல்லுகி பெருகி நான் பூமியை நிரப்புவேன். அந்த மிருகங்களுக்கெல்லாம் இருந்துச்சு, 2 பேரா போங்க. ஏன்? வரப்போகிற இந்த ஜலப்பிரளவில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும் அல்ல, இதற்கு பின்னால் எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது, அதுதான் அடுத்து செய்ய போறது. அந்த தரிசனம் தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற அத்தனை பேருக்குள்ளேயும் எட்டர்னல் விஷன் தான். அவன் அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். அவனுக்கு அந்த எட்டர்னல் விஷன். யோபு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும். அந்த விஷன். யாக்கோபுக்கு எட்டர்னல் விஷன் இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும், யோசேப்புக்கு இருந்துச்சு, என் எலும்புகளை கொண்டு போங்க. இந்த எட்டர்னல் விஷன் நமக்கு வரணும். அதுதான் கர்த்தர் அழைக்கிற அழைப்பின் அந்த கூட்டத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறவர்கள். வர்றவங்க சிலர் வரவே இல்லை. நோவா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் அழைக்கப்பட்டாங்க, எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா இவங்க யாருமே வரவே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அந்த எட்டர்னல் விஷன் கிடையாது. ஒரு 8 பேருக்கு மாத்திரம் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, அந்த வாலிப பசங்க அவங்க மனைவிகள் இனி கொண்டு வர முடியுமானா நமக்கு தெரியாது. தம்முடைய பிள்ளைகளை விஷனுக்குள்ள நம்மளால் கொண்டு வர முடியுமா? தம்முடைய பிள்ளைகளை என்னுடைய அந்த மனைவிமார்களை கொண்டு வர முடியுமா? இன்னைக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஊழியக்காரங்களா இருக்கட்டும், ஆவிக்குரியவர்களா இருக்கட்டும், தன்னுடைய விஷனை தங்க பிள்ளைகளுக்குள்ள நுழைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. எத்தனை எதிர்ப்பு, எத்தனை எதிர்ப்பேச்சு. ஏன் எதற்கு? ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கக்கூடாதான்? ஒய் அப்படின்னு கேட்கக்கூடாதான். கர்த்தர் ஒன்று சொன்னா எஸ் தான், ஒய் கிடையாது, ஏனே கிடையாது. ஓகே ஆண்டவரே, அந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல, கேட்காம கீழ்ப்படிதல், அதுதான் விசுவாசத்தினுடைய ஸ்டார்டிங். ட்ரஸ்ட். ஒண்ணுமே கேட்காம அப்படியே கீழ்ப்படுகிறங்க. இப்போ ரெபேக்காளை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த மனுஷனோடு கூட போகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஈசாக்க பார்க்கல.
என்ன இருக்குன்னு தெரியாது. ஈசாக்குடையதான கலர் தெரியாது. நோ வாட்ஸ்அப், நோ ஃபேஸ்புக், ட்விட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. ஈசா கலர் தெரியாது, ஈசாக்குடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணே ஒண்ணு கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் போகிறேன். இதுதான் ஃபெய்த், இதுதான் விசுவாசிச்சு நடக்கிறது. ஒண்ணு எனக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்த பிறகும் ஒரு விசுவாசம் வர மாட்டேங்குதுல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற ஒய், ஏன், எப்படி, எதனால, முடியுமா, இந்த கொஸ்டினே வேண்டாம். ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன அழைத்த போது 2004 ஆவியானவர் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தார். 2003 ஏப்ரல்ல ஆண்டவர் கூப்பிட்டார் மினிஸ்ட்ரி வான்னு சொல்லி கூப்பிட்டார். அந்த மினிஸ்ட்ரியை கூப்பிட்ட நாளிலிருந்து இருந்து நான் போய் என்ன பண்ண போறேன், எப்படி மினிஸ்ட்ரி பண்ண போறேன்ற கொஸ்டினே எனக்கு வரவே இல்லை. ஆனா எனக்கு பேக்ரவுண்டே கிடையாது, எனக்கு ஊழியம் பேக்ரவுண்ட் கிடையாது, பைபிள் காலேஜ் முடிக்கல, யாரை போய் பார்க்கணும்னு தெரியாது, யாருக்கிட்ட அசிஸ்டன்ட் ஆகணும்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா எனக்கு போதகர் அழைப்புக்கு, அதாவது மெய்ப்பன் அழைப்பு கிடையாது. அதனால எங்க பாஸ்டர் கிட்ட போய் சேர முடியாது, எந்த இல்லை, பிளாங்கா இருக்கு. ஆனால் கொஸ்டினே எனக்கு வரவே இல்லை, அந்த கேள்வியே எனக்கு வரல, என்ன பண்ண போறோம் அப்படின்னு வரவே இல்லை, பிளாங்கா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா நேற்று கூட பேசிட்டு இருந்தேன், நான் வரேங்கிறத எங்க வீட்டாருக்கு மினிஸ்ட்ரிக்கு வரேன்றத நான் இந்தியா வர வரைக்கும் சொல்லலை, சொல்லவே இல்லை. ஏன்னா டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். நான் டிரான்சிட், எனக்கு பஹ்ரைனில் இறங்கி தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு வந்துடுவேன். ஏன் என்னாச்சு, நாங்கள் ஒன்றும் இல்லை, லீவு, அதனால வரேன்னு. இறங்கின உடனே என்ன கேட்டாங்க, எப்பப்பா திருப்பி போகிற, டிக்கெட் போட்டிருக்கிறேன், நாங்கள் வீட்டுக்கு போய் சொல்கிறேன்ட்டு போயிட்டேன். வீட்டில் போய் தான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், இனி போக மாட்டேன்னு சொல்லி. யாருக்கிட்டையும் சொல்லலை, வீட்டில் கூட சொல்லலை. எதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, இவங்க எல்லாம் நிறுத்திடுவாங்களோ. என்னுடைய ட்ரஸ்ட் முழுக்க வேர்ட் ஆஃப் காட் மேலே தான் இருந்துச்சு. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போவும் சொல்றேன், உங்களுக்கு அந்த எட்டர்னல் விஷன் வரணும், அப்போதான் ஃபெய்த் வரும். ஃபெய்த் எப்போ உங்களுக்கு போகும் தெரியுமா, சில நேரங்களில் இந்த எட்டர்னல் விஷன் இல்லாத போது. என்ன கூப்பிட்டாரா, ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கூப்பிட்டுருக்கிறாரு. அது இப்போ நடக்கிறதும் இல்லை, இனிமேல் நடக்கிறதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, உங்களை என்னை மீட்டாச்சு, பரலோகம் இருக்கு, அவ்வளோதானே, விட்டுற வேண்டியதானே. உங்களை ஒரு நாள் பரலோகத்துக்கு கூட்டு போன்னு சொல்லாமல. அவர் திருப்பி சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவுக்கு அநேக இருக்கு, ஆனா நான் போய் என்ன பண்றேன், ரெடி பண்றேன்றாரு. அவரோட அர்த்தம் என்ன, ஏற்கனவே பூமி இருந்துச்சு, அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, அதை ரெடி பண்ணி ஆதாமுக்கு அவர் கொடுத்தாரு பாருங்களேன். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எனக்கு ரெடி பண்றாராமா. இந்த பூமியில வாழ்றதுக்கு மண் இருக்கணும், மண் இருந்தால் தான் ஆதாம செய்ய முடியும். அப்ப நம்ம வாழ போறது ஸ்பிரிட் வேர்ல்டு, அந்த ஸ்பிரிட்ல உள்ளதான காரியங்கள் எல்லாம் ரெடி பண்றாரு. ஒரு நாள்ல ரெடி பண்ணி கொடுத்த பூமியை இப்படி இருக்குது, 2000 வருஷமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இருக்கும். இந்த விஷன் வரணும், அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான சாவாமையும் தரித்துக் கொள்ளும், அந்த விஷன் வரணும். எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அந்த விஷன் வரணும். அது என் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், அந்த விஷன் வரணும். அந்த பூமி எப்படி, அந்த வானம், அந்த எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறது எப்படி, அதை நோக்கி, அதுதான் எட்டர்னல். இந்த எட்டர்னல் விஷனை வச்சிருந்ததுனால தான் ஆபிரகாமால போக முடிஞ்சிச்சு. இது இல்லாததுனால தான் நோவா காலத்தில் யாராலையுமே வர முடியல. அவங்க அத்தனை பேரும் பூமியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது, அவங்க சீர்கேடு கொடுமை எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு வார்த்தையில் ஆண்டவர் முடிச்சிட்டாரு, கீழ்ப்படியாமல் போனவர்கள். ஏன், எதுக்கு கீழ்ப்படியில, எட்டர்னல் விஷன், எட்டர்னல் காலிங், அதுக்கு அவங்க கீழ்ப்படியில. உங்களை ஆண்டவர் அழைக்கும் போது தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களை எதிர்பார்க்காதீங்க. உங்க விஷன் எட்டர்னலாக இருக்கட்டும், எடுத்து நம்பி தைரியமா காலை வைங்க, விஷன் எட்டர்னலாக இருக்கும்.